சங்கீதம் 73:2. என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானமட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமியெங்கும் உலாவுகிறது. கர்த்தருக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர். இவர்கள் என்றும் சுகஜீவிதமாய் வாழ்ந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து அந்த வசனத்தை சொல்கிறார். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் என் வாழ்க்கையில் பாருங்கள் எல்லாம் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பாருங்கள், இவர்கள் துன்மார்க்கர்கள். இவர்கள் என்றும் சுகஜீவிதமாய் வாழ்ந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுகஜீவிதமாய் வாழ்கிறாங்க. இவங்க துன்மார்க்கமாக வாழ்கிறது தான் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அந்த மாதிரி எனக்கு வாழ தெரியலையே, அவங்கள மாதிரி நானும் வாழ்ந்தேன் அப்படின்னா நான் எப்படி ராயலாக வாழ்ந்திருப்பேன், நான் நல்லவனாக இருக்க போய் தான் இப்படிலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பாருங்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். இவ்வளவும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவெல்லாம் பாருங்கள், நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இப்படி அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு தெரியலாம். ஆனால் நான் எந்த தப்புமே பண்ணாமல் நான் தானே எல்லா பழியும் சுமந்துக்கிட்டு தெரியுறேன். நான் தானே எல்லா இதையுமே பாவமான ஒரு வாழ்க்கை, கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக பேசுவார். ஒரு காலமும் உங்களை விட்டு போக மாட்டார். ஒரு காலமும் உங்களை விட்டு தூரமாக தள்ளி போக மாட்டார். நிச்சயம் உங்களுக்காக வழக்காடுவார். அவங்கள நொறுக்கி போடுவார். நீங்கள் நினைப்பீங்க அவங்க அழிஞ்சு போகதில்லை, போக மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அவங்கள நொறுக்கி போடுவார். உங்களை ஒரு காலம் கைவிட மாட்டார். நம்புனீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன்.